கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் கவியரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிலே புத்தியோ போனிலே பாட புத்தகம் பழுதுபடாமல் புதுசாய் கிடக்கின்றது. தொல்லைபேசிக்கோ 2 முறை பழுது பார்த்து விட்டேன். பாட புத்தகம் பாவம் நொறுங்காமல் கிடக்கின்றது. தொலைபேசி இல்லாத காலம் அது. தொல்லைபேசியாக மாறிவிட்ட காலம் இது. அந்த காலத்தில் காதலிக்கவில்லையா? நாடு கடந்த காவியங்கள் படைக்கவில்லையா? அநியாயக்காரனின் கைகளில் சிக்கி கிழித்து வீசப்பட்டிருக்கிறது வாழ்க்கை புத்தகம். நூலருந்த மாலையைப் போல சிதறி இருக்கின்றன அதன் முத்துக்கள். நூல் அருந்த மாலையைப் போல சிதறி இருக்கின்றன அதன் முத்துக்கள். சில அத்தியாயங்கள் எரிக்கப்பட்டன, சில களவாடப்பட்டன, பல மறைத்து மாற்றப்பட்டன. புஷ்பம் இமயமலை பூத்தாலும் புஷ்பம் புஷ்பமே. வரிகள் வளைந்திட்டாலும் அதிலுள்ள சொற்றொடர்களும் சொல்ல ஆடையும் சொல்லனா சுகந்தமே. வரிகள் வளைந்திட்டாலும் அதிலுள்ள சொற்றொடர்களும் சொல்ல ஆடையும் சொல்லனா சுகந்தமே. சொற்களால் சுடப்படும் சொற்றொடர்கள் என்றோ எங்கோ முட்களால் ஒரு நாள் வருடப்பட்டு எரியப்படும், எரிந்தும் விடும். சொற்களால் சுடப்படும் சொற்றொடர்கள் என்றோ எங்கோ முட்களால் ஒரு நாள் வருடப்பட்டு எரியப்படும், எரிந்தும் விடும். கல்வியா செல்வமா வீரமா என்று காலம் கேட்ட கேள்வி இன்றும் மனிதன் நெஞ்சில் கணக்கிடப்படாத விடையாயிருக்கிறது. காசு, பணம், மணி, துட்டு என்று கேலிப்பாடும் குரலும், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம் என்று கண்ணதாசன் கத்திய குரலும் இன்றும் என் காதோடு ஒலிக்கின்றன. அழுவதில்லை. வாழ்க்கையிலே அழுவதற்கான காரணங்கள் ஆயிரமாய் விழுதுவிட்டு இருந்தாலும் நான் அழுவதில்லை. சோகங்கள் சூடாகி கண்ணீர் ஆவியாகி சென்று விட்டதனால் நான் அழுவதில்லை. வாழ்க்கையில் அழுவதற்கான காரணங்கள் ஆயிரம் விழுதுகளாய் இருந்த போதும் நான் அழுவதில்லை.